Hi guys, welcome to Quick Throw. I'm man of my word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 இன்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் PDF ஃபைல்ஸோட நேமை தருவோம். அந்த எல்லா PDF ஃபைலையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரே PDFாக தரும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரை கொடுப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா PDFையும் அது மெர்ஜ் பண்ணி ஒரே PDF ஃபைலில் நமக்கு தரப்போகுது. ஸோ அதை எப்படி நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல் எப்பயும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெமோ ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். என்டர் த இன்புட்னு கேட்குது. நீங்கள் போய்க்கோங்க, காப்பி த பாத், காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதை வந்து மெர்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த PDFோட பாத் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் நீங்கள் எந்த PDF ஃபைலை மெர்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த PDFோட பாத் கொடுங்க. நான் மொத்தம் 3 PDF ஃபைலோட பாத் கொடுத்துருக்கேன். அண்ட் கடைசி PDF ஃபைலுக்கு நீங்கள் கம்மா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்டர் டைப் பண்ணிங்கன்னா என்டர் த அவுட்புட் PDF ஃபைல் நேம் கேட்குது. நான் வந்து MERG மெர்ஜ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா merge.pdf அப்படின்னு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம கொடுத்தது, செகண்ட் ஃபைல், நெக்ஸ்ட்டு கொடுத்த தேர்ட் ஃபைலில் இருக்க 4 பேஜஸ். ஒரு ஃபோல்டரோட பார்த்து கொடுக்க போகிறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா PDF ஃபைலையும் இது நமக்கு ஒரே PDFாக கன்வெர்ட் பண்ணி தரப்போகுது. அண்ட் அந்த ஃபோல்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PDF ஃபோல்டர் அப்படின்னு ஆல்ரெடி ஃபோல்டர் இருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே தான் அந்த 4 ஃபைல் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஃபைலுமே கொடுக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட் இந்த ஃபோல்டரோட நேம் கொடுக்க போகிறோம். நமக்கு இது 3 சேர்ந்து ஒரே PDF ஃபைலாக ஜென்ரேட் ஆக போகுது. இன்புட்டுக்கு நான் ஃபோல்டரோட பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோல்டர் பார்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். அவுட்புட் கேட்குது. அவுட்புட் நேம் MERG1 மட்டும் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. என்டர் கொடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா merge1 அப்படி சொல்லி எனக்கு இன்னொரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அகைன் ஆர்டராக இது வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்களோட PDF ஃபைல் நேமை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுங்க கைஸ். இப்போ உங்களுக்கு PDF ஃபோல்டர் அப்படின்னு ஃபோல்டரில் இருந்தால் எல்லா PDF ஃபைலுமே மெர்ஜ் ஆகி ஒரே PDF ஃபைலாக merge1 அப்படின்னு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம், பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இந்த டெமோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் கைஸ், மறக்காமல் அதை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் PDF merger.py அப்படி சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன், பைத்தன் ஃபைல். ஸோ இப்போ இதில் நமக்கு தேவையான மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அது நமக்கு என்ன மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா pip install, P வந்து கேபிட்டல், நெக்ஸ்ட்டு Y ஸ்மால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PDF2 அப்படின்னு கேபிட்டல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட். மொத்தமே பார்த்தீங்கன்னா 11 லைன்ஸாக, 11 லைன்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான PDF ஃபைலாம் மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் லைன்ஸ். நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PDF merger அண்ட் PDF readerன்ற 2 ஃபங்க்ஷன் தான் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்காக தான் இந்த லைன் யூஸ் ஆகுது. அண்ட் இது நம்ம ஒவ்வொரு PDF ஃபைலோட நேமையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆகும்போதும் அடுத்தடுத்து PDF ஃபைல் நேமை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மா யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்டாக மாறிடும், லிஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இந்த கம்மா வந்து யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி லிஸ்ட்டாக மாறிடும். அண்ட் இந்த அவுட்புட் PDF ஃபைல் நேம் எதுக்குன்னு பார்த்தா நம்ம மெர்ஜ் பண்ணுற PDFக்கு ஒரு நேம் வேணும்ல. ஸோ அதை நான் இங்கே வாங்கிக்கிறேன், அவுட்புட் PDF அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் இங்கே இந்த லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இந்த கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலையும் அப்பன் பண்ணணும். இன்புட் PDF அப்படின்னு சொல்லி ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் PDF இருக்க போகுது. அண்ட் இது ஒன்று ஒன்றா நம்ம ஐக்கு மாறும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு PDF ஃபைலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லைன் யூஸ் ஆகும். அண்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் PDF ஃபைல்ன்ற வேரியபிளை சேவ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா PDF ரீடர் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடியே ஓப்பன் பண்ண ஃபைல் இருக்குல்ல அதை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ PDF ரீடர் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஃபைலாக படிச்சிடும். அண்ட் ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா PDF மெர்ஜரில் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா அப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த PDF ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி படித்த PDF ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா PDF மெர்ஜரில் வந்து அப்பன் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண PDF ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம PDF லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்த எல்லா PDF நேமையும் என்ன ஆகும், PDF ஃபைல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ரீட் ஆகி அப்பன் ஆகிடும் PDF மெர்ஜரில். அண்ட் ஃபைனலாக PDF நம்ம எல்லா ஃபைலையும் PDF மெர்ஜருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அப்பன் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இங்கே இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ண எல்லா PDF ஃபைலையும் ஒரே PDF ஃபைலை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன அவுட்புட் PDF வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமுக்கு PDF ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும்.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இதை நான் வந்து ப்ரோக்ராமில் இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்டர் பிடிஎஃப் ஃபைல் நேம் கேட்குது. நம்ம இங்கே இருக்க பிடிஎஃப் ஃபைல் நேம் யூஸ் பண்ணிப்போம். காப்பி த பாத், காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட், கமா கொடுத்துக்கோங்க. அகைன் நான் திருப்பி அதே ஃபைல். ஓகே, நான் அதே ஃபைலை 3 வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரே ஃபைலாக கேட்டிருக்கேன். அண்ட் என்டர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் பிடிஎஃப் ஃபைல் நேம் கேட்குது. tester2 அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். என்டர் டைப் பண்ணால் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. இங்கே இருக்குது tester2. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்திருக்கு கைஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறோம். அண்ட் ஒரு ஃபோல்டரில் இருக்க பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிம்பிள் தான். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதுனா ஸ்ப்ளிட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எடுத்துடுங்க. லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், எல்ஐன்னு சொல்லிவிட்டு. இதில் நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ். இதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதான் இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஃபோல்டரையும் டேரக்டரியில் இருக்க எல்லா ஃபோல்டர் இல்லை ஃபைல் நேமையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். அண்ட் ஓஎஸ் டாட் லிஸ்ட் டியர் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே உங்களோட இன்புட் ஃபோல்டரை என்ன பண்ணுங்கன்னா இந்த வாட்டி பாஸ் பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசியாக எல்ஐ டாட் சார்ட். நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் எது ஃபஸ்ட்டு வரும் எது கடைசியாக வரும்னு. இந்த சார்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம் பிரகாரம் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஏ இருந்துச்சுன்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட் செகண்ட் ஃபைல் அப்படின்னு மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே இன்புட் பிடிஎஃப் ஃபைல் நேம் கூடாது, எல்ஐ தாங்க. ஏன்னா லிஸ்ட்டு கூட தான் இப்போ எல்லா ஃபைல் நேமும் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலெல்லாம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது பிடிஎஃப் ஃபைல் தானா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இஃப் கண்டிஷனுக்குள்ளே i.ends with pdf, அதாவது ஒவ்வொரு ஃபைல் நேமுமே .pdfன்னு முடிஞ்சிருந்தால் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் ஒரு ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா .py ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை மெர்ஜ் பண்ண எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸை மட்டும் தான் மெர்ஜ் பண்ணணும். ஓகே, இந்த ஓப்பன் ஃபைலுக்குள்ளே நீங்கள் இந்த சின்ன இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இங்கே பிடிஎஃப் ஃபோல்டர் நேம்னு இருக்கிறது பதிலாக பிடிஎஃப் ஃபோல்டர் பாத் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அகைன் நான் ரன் பண்ணுறேன். என்டர் த பிடிஎஃப் ஃபோல்டர் பாத் கேட்குது. இந்த பாத்தை காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நேம் கேட்குது. ஜஸ்ட் நான் டிஆர்னு மட்டும் கொடுக்குறேன். ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். டிஆர் நீங்கள் ஒரு பிடிஎஃப் வந்துருச்சு. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபோல்டருக்குள்ளே இருக்க 3 பிடிஎஃப் ஃபைல் test1, test2, test4ன்ற 3 பிடிஎஃப் ஃபைலையும் மெர்ஜ் பண்ணிடுச்சு கைஸ். ஓகே, இது நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவையான பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா பிடிஎஃப்பையும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணலாம் கைஸ். வீடியோட எண்டில் நான் காட்டின டெமோ ப்ரோக்ராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். ஓகே, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல். ஜஸ்ட் நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே இருக்க டவுன்லோட் பட்டன் நமக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரெயிட் அக்சஸ் பண்ணிக்கலாம். என்னோட GitHubல போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிடிஎஃப் எடிட்டட் பைத்தான் அப்படின்னு இருக்கும். பிடிஎஃப் மெர்ஜ்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தானோட டெமோ பைத்தான் ப்ரோக்ராம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான பைத்தான் ப்ரோக்ராமும் இங்கே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், உடனடியாக பாருங்க கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.